சார் 2026 தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் தான் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி பலமாக இருக்கிறதாக வெளியே தோன்றுறது. அதிமுக கூட்டணியின் முழுமுறையாகிவிட்டாலும் ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் தவாக கூட்டணிக்காக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. நாம் தமிழர் வழக்கம் போல் களத்தில் 4ஆவதாக நிற்கிறாங்க. இப்போ இந்த 4 முனை போட்டி இந்த தடவை அப்படிங்கிறதுனால இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை 4 முனை போட்டி இருக்கும் ஜனவரிக்கு பிறகும் என்று நம்புறீங்களா? அது முதல் கேள்வி. தெரியல, நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க, உண்மைதான். ஆனாலும் கூட எல்லோருக்கும் உள்ள கேள்வி, இந்த 4 முனை போட்டி தான் இருக்குமா, 2 முனை போட்டியாக மாறிவிடுமா, ஏதாவது உள்ளே இழுத்து கொள்வார்களா, அல்லது யாராவது கலந்து கொள்வார்களா, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் தான் இருக்கே தவிர 4 முனை போட்டி என்று இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லும் நிலையில் இல்லை. 4, 5 ஆகலான்றீங்க, இல்லை குறையவும் செய்யலான்றீங்க? 4 2 ஆகலாம், 3 ஆகலாம். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய பொலரைசேஷனுங்கிறான பொலிட்டிக்கல் பொலரைசேஷன், அரசியல் அணி சேர்க்கை என்பது எப்படினாலும் மாறலாம் என்பதாக நான் சொல்லவே இல்லை. நான் சொல்வதற்கு நம்ம யார்? நம்ம அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, அந்த கூட்டணி, வெந்த கூட்டணி எதுலேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்வதுக்கு உரிமை இல்லை. ஆனால் அவங்களே தான் சொல்கிறாங்க. பிரச்சனையே என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சொல்லக்கூடிய கருத்துக்களிலிருந்து மக்கள் பக்கத்திலிருந்து நம்ம பார்த்தா குழம்பி போயிருக்காங்க. இன்றைக்கி யார் என்னன்னு தெரியாமல் இதுதானே இருக்குது. இல்லை, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வலுவான கூட்டணியாக இருக்காங்கிறத நம்புறீங்களா நீங்கள்? அது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை வலுவான கூட்டணியாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் அவர்களுடைய வெற்றி உத்தரவாதம். அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள். இதுதான் பொதுவாக வந்திருக்கக்கூடிய கருத்து.